வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், இலங்கையில் வடமாகாணத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு கேப்பாப்புலவு 3ஆம் ஒழுங்கையில் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு அக்காவை தான் சந்தித்து நாங்கள் ஒரு உதவி ஒன்றை வழங்குறதுக்காக வந்திருக்கிறோம். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு புதுசாக வர்ற உறவுகள் எங்களுடைய சேனலையும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒரு பெல் பட்டினையும் தட்டணும் என்று கேட்டு, அப்போதான் நாங்கள் போடுற காணொளி வந்து உங்களுடைய பார்வைக்கு வந்து சேரும். இன்றைக்கு நான் ஒரு புதிய மெக்கொண்டு நான் இன்றைக்கு பொருத்தி இருக்கிறேன்டா. நீண்ட நாளாக வேறு ஒரு மெக் பாவிச்சு கொண்டு வந்த நான் புதிய ஒரு மெக்கு பார்ப்போம். இதிலேயும் காணொளி பதிவு செய்வோம். அதுக்கு முதல் நாங்கள் எங்களுடைய உறவுகள் எல்லாரும் நீங்கள் எங்களுடைய சேனலை நல்லா பதிவு செய்யணும், பகிர வேணும். பகிர்ற பொழுதுதான் இப்படிப்பட்ட மனிதர்களுடைய உதவி திட்டங்களை நாங்கள் வழங்க முடியும் என்று கேட்டுக்கொண்டு வேறுங்க உறவுகளை எங்களுடைய உறவுகளுடைய இல்லத்துக்குள்ளே சென்று அங்கே நாங்கள் எங்களுடைய காணொலியில் என்னென்ன விடயம் இருக்குதுன்றதை பார்ப்போம். இப்போ சரியான வெயில் நேரமாக இருக்குது. நேரம் 1 மணிக்கு மேலே ஆயிட்டுது. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து இன்றைக்கு இதில் ஒரு சிறப்பு அம்சம் பனி ஓலையால் ஒரு வேலி ஒன்று அடைக்கப்பட்டிருக்கு. அதோடு வந்து நாங்கள் இப்போ ஒரு அக்காவுடைய இல்லத்துக்கு சென்று நாங்கள் அவையுடைய நிலைமைகள் சம்பந்தமாக எங்களுடைய தாய உறவுகளுக்கும் சரி புலத்தில் இருக்கிற உறவுகளுக்கும் நாங்கள் காட்ட போகிறோம். பாருங்க, மிக ஒரு ஆக்களை வரவேற்கக்கூடிய முறையில் வந்து மிக அழகிய வர்ணங்கள் நிறைஞ்ச பூங்கொண்டுகள் எல்லாம் வந்து அக்கா வச்சிருக்கிறா. இது மஞ்சள் மரம் நிற்கிது இதில். அதோட வீட்டில் வந்து கூடிய அளவில் ஒரு வாழைகள் வச்சிருக்கிறா. மற்ற இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய மாதிரி பூங்கொண்டுகளும் வச்சிருக்கிறா. வருமானத்தை கொண்டு வரக்கூடிய மாதிரி. வணக்கம் அக்கா. இந்த மாமரம் தானா வச்சு அந்த மாமரம் அப்படியே ஆனால் இதே காய்க்குதோ கிணறு எல்லாமே இருக்கு. என்ன உங்களுக்கு குழந்தை வாங்க இன்றைக்கு உங்களோட அன்றைக்கு போயிட்டு இருக்கு. அதில் எம்பு காடாக்கா. நான் இன்னும் முத்தையில் இப்போ சீசனும் இல்லை. ஆனால் இப்போ அறுதலாக வந்து எம்பு நல்ல காய்ச்சிருக்கு. கப்புறவள்ளி உறவுகளை நாங்கள் சொன்னபடி வந்து இப்போ வனிதாக்காவுடைய இல்லத்துக்கு வந்துட்டோம். அவள் வந்து 2 கைகளையும் இழந்து இன்றைக்கு எங்களுடைய வாழ்வாதார உதவி ஒன்றை கேட்டு நாங்கள் அழைச்ச பொழுது நாங்கள் உள்ளே வந்துட்டோம். அவர்கிட்ட நாங்கள் சில விடயங்களை கேட்டு அறிய போகிறோம். அதுக்கு முதல் எங்களுடைய சணலை பார்த்து கொண்டிருக்க அத்தனை உறவுகளுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை நாங்கள் தெரிவித்து கொண்டு, இப்போ மதியம் 2 மணி ஆகுது. நல்ல வெயில் நேரம். நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து எங்களுக்கு ஒரு ஆக்கள் இவைக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்கள் தான் இவாக இப்படி இருக்கிறா. நீங்கள் போய் இந்த காணொலியை பதிவு செய்து உறவுகளுக்கு கூட ஒரு உதவியை பெற்றுக் கொடுங்கோ. 2 கைகளையும் இழந்துட்டா. அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறா. அவர் சிறிய கடை வச்சிருக்கிறா. அந்த கடையை புனரமைத்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்டதுக்கு அமைவாக நாங்கள் வந்து பார்த்து நேரில் பார்த்து தான் இந்த காணொலி பதிவு செய்கிறோம். அந்த வகையில வணக்கம். இந்த நீங்கள் இன்றைக்கு நாங்கள் மதிய வேலை ஆயிட்டது. நீங்கள் சமையல் முடிஞ்சு சாப்பிட்டீங்களோ? நாங்களும் சாப்பிடல. நாங்களும் பசியில தான் இருக்கிறோம். காலையில வந்து நாங்கள் அது இருக்கட்டும். இப்போ நீங்கள் சொந்த ஊர் எந்த இடம், நீங்கள் இங்கே எங்கே இருந்த நீங்கள் இப்போ எத்தனையாம் ஆண்டு உங்களுக்கு ஆகி போனது, எத்தனையாம் ஆண்டு திருமணம் முடிச்ச நீங்கள்ன்றதில் உங்களோட உறவுகள் ஆவலா இருப்பினும் தானே உங்களோட குடும்ப நிலையை கேட்டறிஞ்சு அவை உதவி செய்யறதுக்கு தயாரா இருப்பினும். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து சொந்த இடம் புத்தளமுடப்பு. ஆனா எனக்கு சகோதரம் வந்து நான் 5 சகோதரம். என்னோட சேர்த்து 5 பேரு. 4 பொம்பளை சகோதரமும் ஒரு ஆம்பளை சகோதரமும். நாங்கள் அம்மா இறந்துட்டா 98. அப்பாவும் இப்ப 2 வருஷம் தான் அப்பா இறந்து. அதனால நான் வந்து அங்க இருந்து இங்க 2006 வந்தேன். நான் வந்த இடத்துல இங்க எனக்கு விரும்பித்தான் நான் போனேன். போகணும்னு போராளியா இணையணும்னு நான் போனேன். போய் பிறகு எனக்கு வந்து 2008 நான் காயப்பட்டு நான் தடுப்புக்கு போய் 2009 எனக்கு விட்டவங்களை அங்க இருந்து தடுப்புல இருந்து விட்டு நான் சொந்த இடத்துக்கு போனேன். சொந்த இடத்துக்கு போய் எனக்கு வந்து சௌரம் இருந்தாலும் அந்த சொந்த இடத்துல போய் இருக்கிறதுக்கு நான் எங்கேயும் வெளிக்கிட்டு போனா வந்து என்ன வந்து வேடிக்கையா பாக்குற மாதிரி பார்ப்பாங்க. அது எனக்கு சரியான மனத்துக்கு தாக்கமா இருந்தது. அதோட நான் இங்க முள்ளத்தில எங்களோட மாமா ஒரு ஆள் இருந்தது. அதனால அவையோட வந்துட்டேன். 2015 இங்க வந்துட்டேன். நான் வந்து மாமாவோட இருந்து ஜிஎஸ் ஆக்களோட கதைச்சு ஜிஎஸ் வந்து எனக்கு இங்க 2017 இந்த வீட்டு திட்டத்தை எடுத்து நான் அதுக்கு பிறகு 2000 போன்ல எங்கட மச்சான ஒரு ஆளை போன்ல கழிச்சு விரும்பித்தான் நான் 2018 கல்யாணம் முடிச்சேன். கல்யாணம் முடிச்சு 2020 தான்
ஒரு பொம்பளை குழந்தை ஒன்று கிடைச்சது எனக்கு. குழந்தை கிடைச்சி அவர் வந்து வீட்டு வேலையும் செய்யணும், குழந்தை எல்லாமே அவர் தான் குளிக்க பார்க்கறது, சகல வேலையும் அவர் தான் பார்க்கறது, வீட்டில் சமைக்கிறது எல்லாமே அவர் பார்க்கறது. இப்போ வந்து எங்களுக்கு அந்த சிறிய கடை ஒன்று இருக்குது. கடைக்கு வந்து போதிய அளவு எனக்கு சாமான் இல்லை. சாமான் இருந்தா இப்ப போதிய அளவு கணக்கு அவை கேட்கிற ஆக்கள் வந்து கேட்கும்போது ஒரு சாமான் இருக்கும், ஒரு சாமான் இல்லாம இருக்கு. அப்ப அடுத்த கடைக்கு போயிடும். இப்ப எனக்கு போதிய அளவு சாமான் இருந்தா அந்த கடைக்கு வியாபாரத்தை செஞ்சா கொஞ்சம் எனக்கு கணவர் வந்து கூலி வேலைக்கு போறாரு. இப்ப அந்த கூலி வேலைக்கு அவர் போக தேவையில்லை. இப்ப போதிய அளவு சாமான் இருந்தா அந்த வியாபாரம் போட்டா கூட கொஞ்சம் வியாபாரம் போக்குல அவர் கூலி வேலைக்கு போக தேவையில்லை. அதெல்லாம் அவர் கூலி வேலையும் செஞ்சு கொண்டு வீட்டை வந்து சகல வேலையும் அவர் தான் செய்வார். ஆனா என்னால ஏண்டளவு நான் கடையை நடத்தி கொண்டு போறேன். அதையும் விட நான் வீட்டுல பூக்கண்டு அதுகள் கத்தாழை கண்டு அதுகள் உற்பத்தி செய்யறது. ஆனா கையிலேருந்து நாங்கள் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உடையில. அதனால எதை வேணாலும் செய்யணும்னு ஒரு துணிச்சல்ல இருந்தது. கடையையும் பார்த்துக்கொண்டு அதையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறது. அதனால இப்ப எனக்கு கொஞ்சம் சின்ன அந்த கடைக்கு வந்து போதிய அளவு இது இல்லாததால எனக்கு அந்த உதவியை கொஞ்சம் தந்து உதவுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப பிள்ளைய வந்து நான் அந்த கடைக்கு கம்பி கூடு அதுகள் ஒன்றும் இல்லை எனக்கு. அதெல்லாம் பிள்ளைய வந்து நான் கூட்டிக் கொண்டு நேசரிக்கு விடுறேன்னா நேசரிக்கு விட்டுட்டு அவ கூட்டிக் கொண்டு வரேன்டா அதுல உள்ள பொருட்களை எடுத்து உள்ள வச்சுட்டு தான் அவ கூட்டிக் கொண்டு வர போகணும். அப்ப எனக்கு ஒரு கூடு கம்பி கூடு முன்னுக்கு இருந்தா நான் அதை டக்குன்னு உள்ளால வெளியால லொக் பண்ணிட்டு போய் எடுத்தேன்டா எனக்கு தூக்கி எடுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்காது. அதான் இப்ப மிச்ச கஷ்டமா இருக்குது. அதைத்தான் நான் கூடுதலையா கேட்கிறேன்னு. அதுக்கு போதிய அளவு கடைக்கும் கொஞ்சம் சாமான் போட்டுட்டு இருந்தா இப்ப எங்க கணவர் வந்து கூலி வேலைக்கு போக தேவையில்லை. எனக்கு என்னோட இருந்து அவர் கூலி வேலையை செஞ்சுட்டு வந்தா வீட்டை எல்லாம் காலமுறை சாப்பாடு செஞ்சு பிள்ளைய ஸ்கூல் வெளிக்கிட்டு ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு தான் அவரு வேலைக்கு போறாரு. வேலைக்கு போயிட்டு வந்து திரும்ப வந்து 12 மணிக்கு நான் என்னால என்னதை சோறு காய்ச்சி வைப்பேன். அவர் வந்து கறி காய்ச்சி திரும்ப 2 மணிக்கு வேலைக்கு போயிடுவேன். போய் 5 மணிக்கு பிறகு வந்து திரும்ப இரவு சாப்பாடும் அவர் தான் செய்யணும். பிள்ளைகளை யூனிஃபார்ம் துவைக்கிற எல்லாமே அவர் தான் செய்யறது. அதால எனக்கு கொஞ்சம் இப்ப அவர் வேலைக்கு போனா இப்ப வீட்லயே நாங்கள் பூமராதுகள் வச்சு கொள்றதால அவர் வேலைக்கு போயிருந்தா அதுகளையும் ஹெல்ப்பா இருக்க சொல்லி எனக்கு கவலையா இருக்கிறது. என்ன செய்ய நீங்களுக்கு இப்படி கஷ்டத்தை மத்தியில இருக்கிறதால நீங்கள் கொஞ்சம் உதவி செஞ்சு எனக்கு தாழ்மையோட உதவி செஞ்சு தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வந்து இந்த புனர்வாழ்வுல இருந்தேன்னு சொல்றீங்க. புனர்வாழ்வுல இந்த முகாமில இருந்து நீங்க புனர்வாழ்வுல நான் முதல் வந்து பம்பமடு பூந்தோட்டம் இருந்தேன். பூந்தோட்டம் இருந்து திரும்ப பம்பமடுக்கு போனேன். பம்பமடு போய் பூசாக்கு போனேன். பூசாக்கு போயிட்டு திரும்ப வந்து 4ஆம் மாடி எல்லாம் கொண்டு போயிட்டு திரும்பியும் பூந்தோட்டத்துல புனர்வாழ்வு கொண்டு வந்து திரும்ப அழிச்சவங்க. 5 இடங்களுக்கு போய்தான் விசாரணைக்கு போய் பிறகு வந்து திரும்ப பூந்தோட்டத்தில இருந்துதான் நீங்கள் விடுதலை ஆகி வந்த நீங்கள் எந்த படையணியில இருந்ததுன்றதை நாங்கள் எங்களோட உறவுகளுக்கு சொல்லுவோம். அதுல உங்களுக்கு யார் பொறுப்பாளரா இருந்தது? அச்சினியக்கதான் பொறுப்பாளர். எங்களோட படையணி பொறுப்பாளர் அவர் தான். முதல் வந்து அடிப்படை பயிற்சி தான் எடுத்த நாங்கள் உடையார்கத்துல எடுத்த நாங்கள் அடிப்படை பயிற்சி பிறகு படையணிக்கு போயிட்டான். அவ அச்சினியக்கா தான் எங்களுக்கு பொறுப்பா இருந்தவன். பொறுப்பா இருந்து நான் வந்து முத எனக்கு களமுனை என்று தெரிஞ்சதுன்னா எனக்கு முகமாலை மாத்தம்தான் தெரியும். வேற களமுனைக்கு நான் போயில்ல. ஒரு வருஷமா இருந்தேன்னா ஒரு வருஷமும் அங்க முகமாலை படையில தான் இருந்தேன். முகமாலையில தான் நான் காயப்பட்டேன். இருந்த படையணி வந்து பொன்னம்மான் கன்னிவடி பிரிவு. பொன்னம்மான் கன்னிவடி பிரிவு. பொன்னம்மான் கன்னிவடி பிரிவில இருந்துதான் நீங்கள் உங்களுடைய பணியை செய்தோன்னு வந்தீர்கள். அங்க எத்தனையாம் ஆண்டு கை என்ன நடந்தது? கை வந்து எங்களுக்கு வந்து எங்கட மைண்ட்ஸ் தான் வெடிச்சது. நாங்கள் இல்லைன்னு சொல்ல இல்ல கிளிய பண்ணக்குள்ள வெடிச்சது. எனக்கு தவறுதெல்லாம் கிளிய பண்ணக்குள்ள வெடிச்சது 2008 8ஆம் மாதம் 9ஆம் தேதி எனக்கு கையில் 2008 9ல வந்து ஒரு கிளியரஞ்சில வந்து உங்களுக்கு 2 கையும் மைன்ஸுக்குள்ள வந்து வெடியில வந்து 2 கையும் இழந்துட்டீர்கள். அதுக்கு பிறகு நீங்கள் காயப்பட்டு வந்து வைத்தியசாலைகள்ல இருந்து பிறகும் பணியாற்றி கொண்டு வந்தீங்க. காலம் நெருங்கி கொண்டு வருது. காலம் நெருங்கி நான் வந்து கொண்டு வந்து எனக்கு காயப்பட்டு இருக்கு கிளிநொச்சியில கொண்டு வச்சேன். கிளிநொச்சியில இருந்து ஒரு மாதமா இருந்தேன். நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து பிறகு வந்து எங்களை வந்து நாகமரிக்குளத்துல விட்டவங்க. நாகமரிக்குளத்துல ஆனா கடைசி வரையும் எங்களை கைவிடையில நாகமரிக்குளத்துல வச்சு கடைசி வரையும் எங்களை பார்த்தவங்க. வடிவா சாப்பாடு தந்து வடிவா பராமரிக்கிறதுக்கு ஆக்கள் விட்டு எங்களை பார்த்தவங்க. கடைசியா நாங்கள் உள்ளுக்கு போக்குள்ளதான் நோயில் எங்களை விட்டு கைவிட்டு போனோம். இப்ப நான் சும்மா கேட்கிறேன். நீங்கள் நவமரிக்குளத்துல இருந்த ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் பிறகு நீங்கள் வெளியில வந்ததுக்கு பிறகு உங்களை பாக்குறதுக்கான சந்தோஷங்கள் அல்லது சமூக மட்டங்கள்ல வந்து இப்படி உங்களை பார்த்து
ஆனா எங்களுக்கு நீங்கள் அங்க இருக்க எப்படி உங்களை உரிய இப்ப மரியாதை? எங்களுக்கு அது சந்தோஷம் என்ன விருப்பம் நாங்கள் இப்படியோ அப்படியோ அங்கேயே இருந்திருக்கலாம்னு ஒரு எங்களுக்கு ஒரு மனசு அப்ப செஞ்சது. ஆனா இப்ப ஏன் நாங்கள் இந்த நிலைமைக்குள்ள வந்தோம்னு எங்களுக்கு ஒரு சரியான கவலை, மனசுக்கு தாக்கங்கள், கவலைகள் கூட. ஆனா நாங்கள் அப்படி நாமரை கூடத்துல இருந்து ஒரு செல்ல பிள்ளானதா இருந்த நாங்கள் எந்த இதுக்குமே எங்களுக்கு அஞ்சையில எதுக்குமே எங்களை குறை இல்லாம இருந்த நாங்கள் சின்ன செல்ல பிள்ளானக்காரன் நாங்கள் அப்படி இருந்திருக்க நாங்கள் இன்னும் வளர்ந்துருக்கோம், இன்னும் நல்லா இருந்திருக்கோம்னு ஒரு இதுதான் எங்களுக்கு இருந்தது. இப்ப என்ன அப்படி வளர்ந்துட்டு நாங்கள் எதுக்கு அஞ்சக்கூடாது, எதுக்கு தயங்க கூடாது, எதுக்கு வேலையா இருந்தாலும் எதுவும் குறையில்லாம செய்யணும், தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஊட்டி வளர்த்ததால இன்றைக்கு நாங்கள் கையில்லாட்டி தன்னம்பிக்கை தைரியத்தை அண்ணா ஊட்டி வளர்த்துட்டு நான் இருந்தது போராளியா இருந்தது 1 வருஷ காலம் இல்லைன்னு சொல்ல. இல்ல 2007 தான் என்ன போனான்னா 2008 காயப்பட்டுட்டேன். நான் 2009 இது இல்லாம போயிட்டு. ஆனா 1 வருஷமா இருந்தாலும் எனக்கு 30 வருஷம் சேவை செஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா இன்னைக்கு நாங்கள் அதை நினைச்சுதான் இன்றைக்கு அண்ணா இருந்தா நாங்கள் இந்த நிலைமைக்கு நாங்கள் இருக்க மாட்டோம்னு ஒரு கேள்விக்குறியில இன்றைக்கு நான் அங்க இருக்க உறவுகளுக்கு சொல்றேன், எங்களுக்கு இங்க உள்ள உறவுகள் பார்க்காட்டி அண்ணாட உறவுகள் எங்களை பார்க்கணும் நாங்கள் எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் குந்திருக்கோம். அதை விட எந்த காலங்கள் சொல்ல தெரியாது, கொஞ்சம் காயங்கள் கூட இருக்கு எனக்கு. உடம்பு தான் இதுல எல்லாம் பீஸ் இருக்கு. போன மாதம் கூட நான் காலில் ஒரு பீஸ் எடுத்தேன்னா கண் பார்வையும் பெருசா ஒத்த கண் தெரியாது, பீஸுகள் கணக்க இருக்குது. ஆனா எந்த காலங்கள் சொல்ல இயலாது. ஆனா அண்ணாண்ட உறவுகளுக்கு சொல்றேன், எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை நம்ப வச்சிருக்கேன். அந்த பொம்பளை பிள்ளைய இந்த அண்ணாட உறவுகளை என்ன பிள்ளைய பார்க்கணும், அந்த ஒரு எண்ணத்துலதான் நான் இருக்கேன். நவமுறை குளத்துல சரியான மரியாதைகளோட நடத்தப்பட்டு நல்லா வாழ்ந்தது. ஆனா நவமுறை குளத்திலே நான் கனகாலம் இருக்கேன். ஆனா இருந்தது கொஞ்ச காலம் அவ்வளவு ஒரு பொற்காலமா இருந்தது உங்களுக்கு. அந்த பருப்பு சோறும் கடைசி நேரம் சாப்பிட்டாலும் சந்தோஷமா இருந்தது. உங்களுடைய இந்த பதிவின்படி நீங்கள் பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு உணர்வு நீதியா நீங்கள் ஒரு பதிவு செய்திருக்கீர்கள். ஆனால் தற்போது ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிற ஒரு தாக்கம் இருக்கிற மாதிரி ஒன்று தென்படுது. அது சம்பந்தமா சொல்லுங்க. தற்போதண்டா என்ன முதல் நாங்கள் இருந்ததுக்கு இப்ப கையில்லா போன பிறகு எங்களுக்கு ஒரு மனசுக்கு சரியான தாக்கங்கள். இப்ப இந்த வேலையை செஞ்சாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், வேலையை செய்யும் போது கொஞ்சம் வேலையை செய்வது தாக்கம் கூடுதலையா இருக்குது. என்ன டக்குன்னு செய்ய இலையிலேருந்து தாக்கம் இருக்குது. அதை விட ஊருக்கு இப்ப எங்கட சகோதரம் அக்கா இருக்குது, தங்கச்சி 2 பேர் இருக்கணும், தம்பி ஒரு ஆள் இருக்கணும், எல்லாரும் அங்க ஊர்ல இருக்கணும். இந்த நேரம் போயினா நானும் ஊருக்கு போனாலும் எனக்கு அந்த ஊர்ல இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்தது. ஆனா அங்க எல்லாரும் என்ன ஒரு இதா பாக்குறது. பஸ்ல ஏறினா கூட இங்க பஸ்ல ஏறினா நாங்கள் ஏறி முடிஞ்சு சீட்ல குந்தங்காட்டி பஸ் எடுக்க மாட்டாங்க. அங்க அப்படி இல்லை, பஸ்ல ஏறினால் எங்களுக்கு சீட்டு தர மாட்டாங்க. எங்களை அந்த இது அவங்களுக்கு அங்க உள்ள ஆக்களுக்கு புரிந்து இதுகள் அந்த காயப்பட்ட ஆக்களுக்கு தெரியாதால அவைகளுக்கு அந்த வழி தெரியாது. கையிலேயே அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும்னு அப்படி அவங்களுக்கு தெரியாது. அதனால நான் இங்க ஓடிக்கிட்டு வந்துட்டேன். நான் வந்தாலும் இங்க ஒரு தாக்கங்களுக்கு தனியே இருக்கிற ஒரு தாக்கம் இருந்தது. அதையும் விட எல்லாரும் நினைச்சது இவ கையில தானே, இவ என்னது கல்யாணம் முடிப்பா அப்படி எல்லாம் நேமா கனவேர் நினைச்சு எனக்கு இப்ப சில ஆக்கள் சொல்லுவீங்கன்னா இவங்க கல்யாணம் ஒண்ணு பார்த்து செஞ்சு வைங்கன்னு சொந்தக்காரர்கிட்ட சொன்னாலும் சொந்தக்காரங்க நான் மூவ் பண்றேன். என்ன இவ கையில தானே, இவாக்கு என்னது கல்யாணம் அப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்துச்சுன்னா. ஆனா எனக்கு ஒரு இது நம்பிக்கை இருந்தது, நானும் ஒரு கல்யாணம் செய்யணும். நானும் இப்ப எல்லாரும் சொன்ன இவக்கே ஒரு புள்ள, இவரை கல்யாணம் முடிக்க எல்லாரும் சொல்லிச்சுன்னா இப்போ கல்யாணம் முடிச்சுட்டான் போய் பார்க்க போறான், அவ பிள்ளையா பார்க்கணும், இவ என்னட்டு செய்வா எல்லாமே அவளுக்கு செஞ்சு விடணும் அப்படின்னு சொல்லுவா. ஆனா இப்ப அவரு சொல்லுவேர், அவளுக்கு நான் எதுவும் செஞ்சு விட தேவையில்லை, அவவே எல்லாம் செய்வா, அவளுக்கு மாத்திரம் நான் தலை மாத்திரம் தான் கட்டி விடணும், மைக்க சகல வேலையும் அவள் தான் செய்வா. இப்பயும் பிள்ளையும் பார்த்துக்கொண்டு கடையும் பார்த்துக்கொண்டு எல்லாம் இப்ப அவேந்தாக்களுக்கு அவரு ஊக்குவிப்பாரு சொல்லி இந்த மனுஷி இப்படித்தான் இருக்கிறா, நான் போயிட்டு சொல்லல, உண்மையாவே பாருங்க. அவரோட சகோதரம் பேசிக்கணும் தான் இல்ல பேசாம இல்ல, இவர் கல்யாணம் முடிச்சதுக்கு பேசிக்கணும் என்ன வேன் கல்யாணம் முடிச்சா நீ போய் அப்படின்னு சொல்லி. ஆனா இவர் முதல் கல்யாணம் முடிச்ச ஆள் தான், அதையும் உண்மையை சொல்லிக் கொள்றேன். முதல் கல்யாணம் முடிச்சு அவரு முதல் ஒரு புள்ள ஒண்ணு இருக்கு, பொம்பளை பிள்ளை இப்ப 16-17 வயசுல இருக்குது. ஆனா மனுஷி இல்ல, மனுஷி செத்து 2-3 வருஷத்துக்கு அப்புறம்தான் என்ன கல்யாணம் முடிச்சு புள்ள இருக்கு, அவையோட அம்மாவோட தான் புள்ள இருக்கு. ஆனா முதல் நான் பார்த்து கொண்டு வந்தேன்னா இப்ப நான் எந்த கஷ்டத்தால் நிலைமையால நான் அந்த பிள்ளையும் பாக்குறேன் இல்ல. ஆனா அந்த பிள்ளைய பார்க்கணும் மட்டும் ஒரு ஆர்வத்திலே இருக்கிறேன். நான் பார்க்கணும் மட்டும் ஒரு கட்டாயம் 2 கட்டாயம் இருக்கு. ஆனா தாய் இல்லாம அந்த பிள்ளை இருக்குதுன்னு ஒரு கவலை எனக்கு. ஆனா அந்த பிள்ளைய கொஞ்சம் கூட்டி வரவனு மட்டும் தான் எதிர்பார்ப்போட இருக்கிறேன்.
உங்களோட இதுல வந்து உங்களோட வாழ்க்கையில வந்து உங்களோட கணவன் வந்து உங்களுக்கு எந்த வகையில வந்து ஒத்துழைப்பு வழங்குறாரு? முயற்சிகள்ண்டா இப்ப நான் என்னால என்னத்த நான் செய்யறேன்னா எனக்கு இயலாத இது அவர் சொன்னா அவர் முயற்சி எல்லாமே செஞ்சு தருவார். இப்ப நான் ஒரு கண்ட நாட்டை எனக்கு குடுங்க இயலாது, நீங்கள் குடுங்கிட்டாங்கன்னு சொன்னா அவர் குடுங்கி நாட்டி தருவாரு. ஆனா அவர் தான் கூடிய ஹெல்ப் எனக்கு செய்யறாரு, இல்லைன்னு சொல்லையில எல்லாம் செய்யறாரு. அதையும் விட நான் முதல் அதுல ஒரு மீன் கடை போட்டிருக்கேன். அந்த மீனும் முதல் வியாபாரம் செஞ்சேன்னா அவர் தான் போய் எடுத்துக்கொண்டு சைக்கிள்ல போய் தான் மீன் எடுத்துக்கொண்டு வருவார். வந்து மீன் வித்த நாங்கள் மீன் விற்க கொஞ்சம் இப்ப இதாக போயிட்டுது. ஆனா அங்க மிச்சம் வர மீன்களை அவர் தான் கருவாடு போடுவார், இல்லைன்னு இல்லை கருவாடு போட்டு நாங்க கடையிலேயே அதை போட்டு விற்கிறாங்க. அதை விட அங்கால தோட்டங்கள் வீட்டு தோட்டங்கள் செஞ்சு வச்சிருக்கிறோன்னு. அப்போ சின்ன வயரால அங்க வந்து சின்ன வயரால அடிக்கிறேன்னா இது பெரிய வயர் போட்டு அடிக்கிறேன்னா பெருசா பட்டலைன்னு பெருசா செஞ்சு வைக்க இல்லை, அதனால தண்ணி இழுத்துதான் அடிக்கிறேன்னா. ஆனா எல்லாத்துக்குமே என்னோட துணையா அவர் தான் இருக்கிறார், எல்லா ஹெல்ப்புக்குமே அவர் தான் இருக்கிறார், இல்லைன்னு இல்லை. அவர் இல்லாம நான் எதுவும் தனியா நின்று செய்யறதுக்கு இல்ல. ஆனா தனியா நின்று செய்யறதுக்கு அந்த முயற்சி செய்யறேன்னா, இல்லைன்னு சொல்லல, முயற்சி செய்யறேன்னா செஞ்சு சில வேலைகளை தனியா செய்யறேன்னா செஞ்சு போட்டு இப்பயும் அவர் வேலைக்கு போனா கடையை எல்லாரும் கேக்குற நீ கடையை என்னட்டு நடத்துறா, மீனை என்னட்டு விற்பா, வீடுகளை பாக்குறான்னு. நான் என்னால ஏற்றத்தை செய்வேன். ஏழாண்டு இல்ல, ஏழுமண்டா ஏழும், ஏழாதுண்டா ஏழாது. அதுதான் ஒரு நம்பிக்கையில இருக்கு. நீங்கள் மீன் வித்தன்னு சொன்னீங்க, முன்னுக்கு ஒரு தகர கொட்டில ஒன்று போட்டிருக்கு, அதுலயா மீன் வித்தறி? இந்த வகையிலும் கூட கடையை வந்து புனரமைக்கிறதுன்னு சொன்னா அந்த பொருட்களை அதிகரிச்சு வியாபாரத்தை கூட்டுறதுக்கு வந்து நீங்கள் உதவி கேட்குறீங்க. அது என்ன மாதிரி, எவ்வளவு பணம் தேவை, என்ன உங்கள்ட்ட தற்காலிகமா சுவீட் வகைகள் மிச்சர் அதுகள்லாம் கூடுதலா தொங்குது. இப்ப இங்க வந்து என்ன பொருள்கள் விற்கலாம், எத்தனை லட்சம் ரூபாய், எவ்வளவு என்ன சாமான் போட்டா உங்களுக்கு நாளாந்தம் எவ்வளவு பணம் கிடைக்கும்? இப்ப தற்காலிகமா தற்போது உங்களை நீங்க நடத்தி கொண்டிருக்கிற கடையில என்ன வருமானம் வருது? தற்போது வருமானம் வரண்டா ஒரு குறைஞ்சது எனக்கு 700 தான் எனக்கு வருமானம். அதனால எனக்கு என் குடும்பத்தை நடத்த காணாதால அவர் கூலி வேலைக்கு போறேன். கூலி வேலைக்கு போகாம நான் முதல் யார்கிட்டையும் உதவி கேட்க கூடாது, என்னால எந்த அளவு நான் முயற்சி செய்யணும் தான் இவ்வளவு காலம் செஞ்சு கொண்டே இருக்கிறேன். செய்யவில்லை, இப்ப மீன் வித்த நான் முயற்சி செஞ்சுதான் இப்ப இதுகளையும் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு வந்து அந்த முயற்சி செஞ்சும் என்னால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண இல்லாம இருக்கு. கடைக்கு கொஞ்சம் போதிய அளவு எனக்கு சாமான் போட இல்லாம இருக்குது. இப்ப நடக்கிற வருமானம் 700 800 6000 7,000 வியாபாரம் நடக்கும் போது அந்த வியாபாரத்துல 2 வாகனம் வந்தா 2 வாகனம்ல ஒரு வாகனத்துல எனக்கு சாமாடு கேளும், இன்னும் 2 வாகனத்துக்கு சாமாடு கேளாது, அதெல்லாம் திருப்பி அனுப்பிடுறது. அப்படி இருக்கும்போது அந்த சாமான நாங்க போதிய அளவு போட்டோம்னா அதுக்கு சுட்டியாதான் நான் இந்த இதே போடுறேன்னு. எனக்கு உதவி யாரும் எனக்கு உதவி செய்யணும். எனக்கு இப்ப முதல் செய்ய 50,000 60,000 எனக்கு 1 லட்சம்னா போதாது. ஆனா செய்யற உதவியில கொஞ்சம் பெரிய உதவியா செஞ்சா எனக்கு அந்த கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். கணவரும் எனக்கு வீட்டோடயே இருக்க, கூலி வேலைக்கு போக மாட்டாரு. அதே விட பிள்ளையும் ஸ்கூலு வார வருஷம் ஸ்கூலுக்கு போயிடுவா. ஸ்கூலுக்கு போனா அவருக்கு கூலி வேலை செஞ்சும் இது சரி வராது, பிள்ளையே தோணும் இறக்கணும், அதெல்லாம் சிரமம் எனக்கு. அதனால செய்யற உதவியில கொஞ்சம் நான் இதுவரைக்கும் நான் காணொலி போட்டதும் இல்லை, உதவி யார்ட்டையும் கேட்டதும் இல்லை. ஆனா கேட்டு இப்ப கேட்கிறேன். நான் எல்லார்ட்டையுமே இந்த உறவுகள்கிட்ட நான் கேட்கிறேன். எனக்கு வந்து போதிய அளவு என்ன கடையை நடத்துறதுக்கு எனக்கு போதிய அளவு இருந்தா போதும். வைக்கிற அந்த கடையில வர வருமானத்தை வச்சு நான் வேற இதுகள் செஞ்சு கொள்வேன், வீட்டு தோட்டங்கள் செஞ்சு கொள்வேன். வேலைகள் கிடக்குத்தான், இல்லைன்னு இல்லை, எனக்கு வடலை எல்லாம் செய்யணும். அதனால இந்த கடையை டெவலப் பண்ணிட்டேன்டா அதுல வர வருமானத்தை எடுத்து வேற இதுகள் நான் கடையை டெவலப் பண்றேன்டா. உங்களுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் பணம் தேவையா இருக்கு? இப்ப எனக்கு கடை டெவலப் பண்றேன்டா சாதாரணமா நான் கணக்கையும் கேட்க விரும்பல, ஒரு 5-6 லட்சம் இருந்தா எனக்கு போதிய அளவு கடையை கொண்டு போவேன். இப்ப கடை வந்து இதா இருக்கிறதால கடைக்கு போதிய அளவு சாமான் போட்டா ஒரு நாளைக்கு 10,000 வியாபாரம் போக முடியும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இது ஒரு கிராமம் தானே, மாதிரி கிராமம் தானே. என்ன நீங்கள் 5-6 லட்சம் ரூபாய்க்குள்ளே எதிர்பார்க்கிறீர்கள். அதுக்கான பொருட்களை வாங்கி போட்டா ஒரு நாளே 10,000 ரூபாய்க்கு மேல வியாபாரம் போனா அதுல ஒரு தொகுதியான பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முதல் உங்களுக்கு விசேஷமாக வந்து வாழ்வாதாரங்கள் வந்து சொல்லி இப்படி காணொலிகள் கூடாக அல்லது வேற ஒரு வாழ்வாதாரங்கள் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்கோம்? வாழ்வாதாரம் வேண்டா எனக்கு உண்மையை சொல்லி கொள்றேன். நான் இதுல எனக்கு வந்து ஒரு ஆள் கிடையாது. நான் கடை வந்து போட்டிருக்கிறது ஒரு ஆள்கிட்ட உதவியில போடையில 3 நாள் உதவியில தான் போட்டிருக்கேன். போட்டாலும் அவையில் 2 லட்சம், அதுவும் எனக்கு கையில பணமா தாரையில அவை பொருளாதான் தாரது. 2,50,000 ரூபாய் 80,000 அப்படித்தான் தந்துச்சுன்னா தந்துதான் நான் அது மேல மிச்சமா நான் அதுகளை எடுத்துதான் மேல் மிச்சமா கடையை போட்டு கொண்டு இருக்கிறேன். லோன் கட்டுறாண்டாலும் அதுல இருந்து கட்டுறதுக்கு கஷ்டமாயிருது எனக்கு. சாமான எடுத்து போறதா லோன் கட்டுறதா என்ன செய்யறது ஒன்றுமா புரிய. அதுதான் கடைசி கட்டத்துல நான் உதவி கட்டு வந்திருக்கேன்.
புலம்பெயர் உறவுகள் என்று சொல்லி ஏதாவது புலம்பெயர் உறவுகள் சொல்லி எனக்கு வந்ததுன்னா அந்த அண்ணன் மூலமா கோழி தான் வந்தது. வேற அதுவும் சேர்த்துட்டு சொல்லி பாத்ரூம் அப்படி பாத்ரூம் ஒரு அன்னைக்கு ஒரு ஆள் எனக்கு எவ்வளவு காலத்துக்கு முதல்ல இது வந்தது? இப்போ பாத்ரூம் கட்டி தந்தா வந்து 2019 இந்த அளவு கட்டி குழந்தை கிடைக்கிறதுக்கு முன்னக்கே கட்டி தந்தது. இன்றைக்கு வந்து பெரிதாக்கா வந்து சரியான முறையில எந்த இத உழைப்பு முறைப்பும் இல்லாம தன்னுடைய காணொளியில வெளிப்படையாக பதிவு செய்திருக்கிறார் நேர்மத்திறனோட. 2019ஆம் ஆண்டு யாரோ ஒரு உதவி கூடாக 2 கையும் மேலாதானே அவருக்கு ஒரு பாத்ரூம் செய்து கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி 3-4 பேர் சேர்ந்து இந்த கடை கட்டி கொண்டிருக்கல ஸ்ரீ அன்பளிப்பு செய்து கடைக்கான ஒரு கொஞ்சம் பொருளை போட்டிருக்கிறோம். ஆனா அவ சொல்ற என்னச்சுன்னா அந்த சாமான்களை விற்று அடுத்த சாமான் எடுக்க இயலாதுன்றதான் உண்மை. இப்படி ஒரு நிலையில தான் இன்றைக்கு அந்த கடையை வந்து சரியான முறையில நடத்துறதுக்கும் தன்னாலான முயற்சிகள் எடுத்திருக்கிறா. இந்த உறவுகளை இப்ப மீன் வித்திருக்கிறா, கருவாடு காய போட்டிருக்கிறா, காணியை வந்து வெறுமனே வைக்கல. இந்த சின்ன ஒரு காணிக்குள்ளேயே வந்து நிறைய அதெல்லாம் வந்து காணொலியில கொண்டு வர போறோம். இருந்த பொழுதும் 2 கையை முழந்திருக்கிறா. ஆனா அவாக்கு வந்து அவசியம் ஒரு ஆள் பக்கத்துல தேவை. அப்படி இருந்தும் அந்த புள்ளைய பாடசாலைக்கு விட்டுட்டு போயிருக்க கடையை வந்து பூட்டி திறக்க இல்லாத அப்படியே விட்டுட்டு போறா. அந்த கடைக்கு வந்து ஒரு நெட் கூட ஒன்று அடிக்கணும், அதுக்கும் ஒரு உதவி கேட்கிறா. அந்த உதவியோட தான் ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்தை எதிர்பார்க்கிறாங்க. கேட்டாருன்னா அவரே அந்த கடையை நடத்தி கொண்டிருப்பார். மிக அருகில இருந்து வாவையும் பராமரித்து கொண்டிருப்பார். அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு எங்களுடைய சனலுக்கு நீங்கள் பல நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து உதவி செய்து வாரீர்கள். பலர் வந்து உதவி செய்யாட்டிலும் எடுத்து எங்களுடைய காணொலிகள்ல வந்து கமெண்ட்ஸ்கள் எழுதி லைக் பண்ணி கொண்டு வாரீர்கள். பகிருங்கோ, எங்களுடைய காணொலிகளை நல்லா பகிருங்கோ. நல்லா எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய உறவுகளுக்கு போய் சேரட்டும். இதே போல பாதிக்கப்பட்ட மக்களுடைய அவல வாழ்க்கைகளை நீக்கி அவர்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அவைகளும் இந்த சமூகத்துல வந்து நல்ல ஒரு வாழ்க்கை முறையை வாழ வேண்டும். பலர் வந்து பலவிதமாக பேசினாலும் தாங்கள் எங்க இருந்து வந்தது, எப்படியான ஒரு வாழ்க்கை முறை தங்களுக்கு யார்கிட்ட இருந்து வளர்ந்து வந்ததுன்றதை வந்து அவ இந்த சின்ன ஒரு காணிக்குள்ளே நிரூபிச்சிருக்கிறா. 2 கையும் இல்லைன்னா நெடுதலும் நாங்கள் கையில்லைன்னு சொல்லி ஆனா குறைபாடுகளை சொல்லிக்கொண்டு இன்னும் பலருடைய உதவிகளை தேடி திரிவோம். அப்படி அவன் திரியல நேர்மத்திறனோடு தனக்கு கிடைச்ச உதவிகளையும் பகிர்ந்தளிச்சிருக்கிறான். அந்த வகையில அவருடைய அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டினம். அவைகளுக்கு உதவி வளங்கள் குறைவு. மற்றது புத்தளம் உடைப்பை சேர்ந்தவா. ஆனா இங்க வந்து தமிழ்ல விடுதலை போராட்டத்தில் இணைஞ்சு பொன்னம்மான் கன்னிவெடி பிரிவில வந்து அவ பணியாற்றி முகமாலை பகுதியில 2008ஆம் ஆண்டு வந்து மிதிவடி என்ற அந்த மைன்ஸ் கிளியரிஞ்சில வந்து அவ 2 கையையும் இழந்துட்டான். உடல் முழுக்க காயம். தொடர்ந்து கிளினிக்கு போறா. இப்ப கடந்த கிழமையும் வந்து ஆபரேஷன் செய்து ஒரு ஃபீஸ் எடுத்தேன்னு சொல்ல. இந்த நிலைமையை நீங்கள் உறவுகள் கருத்துல கொண்டு இந்த சகோதரிக்கு நீங்கள் உதவி வழங்கி அவருடைய கணவனையும் வீட்டில நிரந்தரமா இருக்க பண்ணி அவருடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்போம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உலகெங்கிலும் வாழுகிற உறவுகள் தங்களுடைய பிறந்த நாள்கள், திருமண நாட்கள், மற்றது இறந்தவர்களுடைய இறந்த தின நிகழ்வுகளை, ஏனைய விசேட நிகழ்வுகளை நீங்கள் கொண்டாடுகிற பொழுது எங்களுடைய காணொளி மூலம் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அந்த இதுகளை நாங்கள் ஒளிபரப்பாக்கி கொண்டு வரோம். அந்த வகையில புதிய காணொளிகளை நாங்கள் எடுப்பதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். ஆரம்ப காணொலியாக நாங்கள் ரூபாய் 25,000 வழங்கி அந்த குடும்பத்துக்கு ஆரம்ப காணொலியாக நாங்கள் உதவி செய்கிறோம். இந்த வகையில தயவு செய்து புலம்பெயர் உறவுகள் வந்து எங்களுக்கு கரம் கொடுக்க வேண்டும், கை கொடுக்க வேண்டும். நேர்மத்திறனாக நாங்கள் இந்த காணொலிகளை நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையில ஆரம்ப காணொலிகளுக்கு ஒரு ஆக்கள் உதவி செய்ய வேண்டும். போடுற காணொலியை பார்த்து நீங்கள் உதவி செய்கிற பொழுதுதான் எங்களுடைய மக்களுடைய கஷ்டங்களை நீக்கலாம், கஷ்டத்தில இருந்து விடுவிக்கலாம். ஏனென்றால் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நீங்கள் நிச்சயம் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விடுதலை போராட்டத்தின் போரின் வடுக்களை சுமந்தவர்களாக இந்த தாயகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் உதவ வேண்டும். அதிலே வந்து புதுக்குடியிருப்பு கேப்பாப்புல என்று சொன்னால் அறிமுகமாகாத ஆக்கள் இருக்காயினும் என்று நான் நம்புறேன். அந்த வகையில இன்றைக்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் வாரத்துக்கும் எனக்கு ஒரு சகோதரன் அறிமுகமாக்கினா அதே மாதிரி இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு எங்களுடைய காணொலிகளுக்கு சில காலமாக வந்து உதவி செய்த வார வரிசையில துபாயில நிற்கிறார். அவர் புத்தளம் சிலாவத்தை சேர்ந்த ஒரு சகோதரன் தன்னாலான முடிஞ்ச பண உதவியை செய்வார். அந்த வகையில இன்னைக்கு ஒரு காணொலியை நான் புதுக்குடியிருப்புக்கு போக போறேன் என்று சொல்ல ஒரு போராட்டத்துல போராளியா இருந்த ஒரு ஆளுக்கு நீங்கள் இந்த பணத்தையே நீங்கள் பயன்படுத்த வேணும் என்று கேட்டதற்கு அமைவாக இன்றைக்கு ரூபாய் 25,000 பணத்தை துபாயில வசிக்கிற ஒரு உறவு புத்தளம் சிலாவத்தை சேர்ந்த அண்ணன் என்னோட தொடர்ந்து தொடர்புல இருக்கிறார்.
தொடர்ந்து காணொளிகள் இல்லாமலும் உதவி செய்கிறவர். அவர் இந்த பேருக்கும் போலுக்காம உதவி செய்கிறதில்ல, நிறைய உதவி செய்திருக்கிறார், நிறைய நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன். அவர் ஒரு கஷ்டப்பட்ட நாடு அரேபியா நாட்டுல அவ்வளவு குளிர் வெயிலுக்குள்ள காஞ்சி கொண்டு கூட இந்த உறவுகளை நினைத்து இருந்ததுக்கு பெரிய பெரிய நன்றி. இன்னைக்கு ரூபாய் 25,000 சகோதரியை கொடுக்குறேன். இந்த 25,000 நிப்பாட்டாமல் வாக்கு ஒரு பெருமதியான வாழ்வாதார உதவியை நீங்கள் செய்தால் நான் நிச்சயமாக கொண்டு வந்து அடுத்த காணொலியில் இந்த கடைகளுக்கான பொருட்கள் போடுற பொழுது எல்லாம் காட்டுவேன் என்று கேட்டுக்கொண்டு வனிதாவிட்ட நான் இந்த ரூபாய் 25,000 கையளிக்கிறேன். இந்த காசு தந்தவர் துபாயில நிற்கிறது ஒரு உறவு, புத்தளம் சிலாபத்தை சேர்ந்த ஒரு அண்ணன். இந்த மண்ணையும் ஆக்களையும் இந்த போராட்டத்தையும் வந்து அவருக்கு தெரியாம இருந்தாலும் ஆழமா நேசிக்கிற ஒரு உறவு. உங்களை மாதிரியான உறவுகளுக்கு இதை பயன்படுத்த சொல்லி தந்த அவருக்கு என்ன சொல்ல, அவருடைய மனைவி பிள்ளைகள் சிலாபத்தில் இருக்கணும், புத்தளத்துல அவர் துபாயில இருக்கிறார். இந்த பணம் 25,000 தந்து அவருக்கு மிக மிக நன்றியை தெரிஞ்சு கொள்றேன். ஆனா நான் சொந்தோட நானும் புத்தளம் உடப்பு தான். நான் சிலாவத்தைக்கும் உடப்புக்கும் கொஞ்சம் கன தூரம் இல்லை, சொந்த தூரம் தான். ஆனா சிலாவம் புத்தளம்டா சிலாவத்துல இருக்கிறாக்க எல்லாருக்குமே உடப்பாக்களை தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் உடப்ப சேர்ந்த ஆள் தான். நான் நீங்கள் சின்ன நாட்டுல இருந்தாலும் நீங்கள் உதவி செய்யணும். ஆனா அங்கால உள்ளாக்களுக்கு எங்களை தாக்கங்கள் தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் தெரியாட்டி நீங்கள் உதவி செய்ய இப்படியான ஆக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்றீங்க. அதனால நீங்களும் உங்களோட பிள்ளைகள் நல்லா இருக்கணும். ஆண்டவர் நான் ஆண்டவர் செய்ய பெரிய நன்றி அண்ணா. நீங்கள் பெரிய அளவில் எனக்கு வந்து உதவி செய்கிற நீங்கள் காணொளி போடாம கூட கேட்டா நீங்கள் டக்கண்ட அந்த காசை கொடுங்கன்னு சொல்லி போடுற ஒரு உறவு. ஆனா நீங்கள் என்னோட வீடியோ கால்ல வர்ற பொழுதெல்லாம் உங்களை பார்க்குற நிலைமை அவ்வளவு மிக கஷ்டமா இருக்கும். அப்படி ஒரு வெயில், அப்படி ஒரு குளிர், இப்பவும் சுவையின காரணமா இருந்தோன்னு நான் புதுக்குடியிருப்புக்கு போறேன் உடனே 25,000 பணத்தை அனுப்பி நீங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு கைகாலையில அது ஒரு ஆளுக்கு கொடுங்க. எங்களால முடிஞ்ச நான் ஒரு தமிழன்ன்றதை என்னால முடிஞ்ச உணர்வுகளை நான் வெளிப்படுத்துறேன். சிறிய நாட்டில இருந்தாலும் அவைகள் வாழணும். இந்த பணத்தை வச்சு கொண்டு ஆரம்ப காணொலியை போட்டு அவைய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து பல நூற்றுக்கணக்கான உறவுகள் இந்த பாப்பினம் அதில் உதவி செய்வினோம். மீண்டும் மீண்டும் நாங்கள் உங்களை சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பகிருங்கோ. ஏதோ எந்த விசேட நிகழ்வுகளாக இருந்தாலும் எங்களுக்கு ஊடாக எங்களுடைய காணொலியில் உங்களுடைய உறவுகளுடைய நிகழ்வுகள் ஒளிபரப்பாகப்படும். ஆகவே எங்களுக்கு உதவி செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த புதுக்குடியிருப்பு 3ஆம் வட்டாரம் புதுக்குடியிருப்பு கேப்பாப்புலவு 3ஆம் ஒழுங்க இந்த இடத்துல தான் இந்த சகோதரி வசிக்கிறார். இவர்களுக்கான உதவியை வழங்கணும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு பதில் காணொளி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பின் சிறி. நன்றி, வணக்கம். புதிய மெக்குத்தான். அப்ப நாங்கள் இதை எப்படி பதிவுகள் இருக்கின்றதை உறவுகள் கமெண்ட்ஸில் எழுதுங்கோ. இன்னும் மெக் வாங்கி வச்சிருக்கிறேன். எங்களுடைய சேனல்களுக்கு சில பொருட்களும் தேவையா இருக்குது, நீங்கள் உதவி செய்யணும். மற்றது எனக்கு இந்த போக்குவரத்து செலவெல்லாம் நிறைய பண தேவைகள் இருக்கு. இருந்தாலும் நான் இப்ப 4 மாதம் வேலை விட்டுட்டு இருக்கிறேன். இருந்தாலும் என்னால நானும் ஒரு தமிழன் என்றதை வந்து நிரூபிச்சு கொண்டுதான் இருக்கிறேன். எங்களுக்கு உதவி செய்யுங்கோ, எங்களுடைய சணலுக்கு உதவி செய்யுங்கோ. எங்களுக்கான போக்குவரத்துக்கான இதுகள் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல என்றதை நாங்கள் கூறிக்கொண்டு எங்களுடைய காணொலியை கத்தால விலைக்கு கொடுக்கறதுக்கு தான். ஓ விற்பனை ஒரு கண்டு வந்து பேக்ல பெரிய பேக்ல வைக்கிறதால 200 ரூபா. ஓ பேக் இல்லாம சும்மா புடிங்கி கண்டா கொடுக்குறேன்டா 30 ரூபா கொடுக்குறேன். ஓ இதழ் வெட்டி கேக்குறாங்களுக்கு 2 இதழ் 100 ரூபா. கிலோவா கொடுத்தா 200. ஓ இங்க வந்து வேண்டியது வந்து தலை முகத்துக்கு பூச அல்சருக்கு குடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து வேண்டி
ஓ. எல்லாரும் இங்க பெருசா கண்டுகள் கொண்டு வந்து குடுக்குறாங்களே, நான் எல்லாத்தையும் வார இல்லையாமன்னு சொல்லி இப்ப நான் என்ன மாத்திரம் இப்ப என்கிட்ட கேட்கறது என்ன பசலா போடினு நான் சொன்ன பசல நான் எல்லாரையும் போல ஆட்டருவும் மண்ணுதான். ஓ